வாழ்க்கையிலே முறையா மீன் வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டு எங்க வீட்டுல இருக்க சாக்லேட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 கப்பீஸ் வாங்கி விட்டு வளர்த்துட்டு இருந்தோம். இதுக்கு எப்படி ஃபுட் ப்ராப்பரா போடுறதுன்னு தெரியாம ஃபுட் அதிகமா போட்டு ஒரு மீன் பாத்தீங்கன்னா இறந்தும் போயிடுச்சு. இந்த மீன் இறந்து போனதை பார்த்துட்டு அந்த மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, இதுக்கு ஒரு பேர் வாங்கி கொண்டாந்து விட்டுறலாம் அப்படின்ட்டு நேரா பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட கடைக்கு வந்தாச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வளர்ப்பு மீனை பத்தி 1% கூட ஒண்ணுமே தெரியாது. என் தம்பி தான் பாத்தீங்கன்னா வளர்த்திட்டு இருந்தான். நான் வந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்தது மட்டும் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மீன் இருந்துச்சு. பற்பல வகையான கலரான மீன்லாம் இருந்துச்சு. நான் எல்லா மீனையும் பார்த்து ரசிச்சுட்டு ஆமக்குட்டிலாம் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே இந்த சைடு மூலையில பாத்தீங்கன்னா இங்க ஒரு அலிகேட்டர் ஃபிஷ் வச்சிருந்தாங்க. முதல்ல மீன் நல்ல பெரிய சைஸாவே இருந்துச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கிட்ட சொன்னாங்க. இந்த அலிகேட்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? இதோட குட்டி பாத்தீங்கன்னா ஒன்னு வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு விரல் சைஸ் தாங்க இருக்குது. இதுதான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. நிறைய ஃபிஷ் கலரா வண்ணமயமா வச்சிருந்தாங்க. எல்லா ஃபிஷ்மே பார்க்க அழகா தான் இருந்துச்சு. நம்ம பாத்தீங்கன்னா 2 கப்பீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். பேரா வாங்கிக்கிட்டோம். இந்த ஒரு பேர் பாத்தீங்கன்னா அண்ணன் 30 ரூபா தான் சொன்னாரு. சரி 30 ரூபா பே பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சிருந்தேன். போட்டு வச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை ரிலீஸ் பண்ண போறோம். ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மீனுக்கு வந்து பேரை வந்து கொடுத்தாச்சு. இந்த மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குது பாருங்க. தனியா இருந்த மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப மூணுமே பாத்தீங்கன்னா செம்மையா ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி மீனுங்களுக்கு எப்படி ஃபுட் ப்ராப்பரா போடணும், அடுத்து என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.